நாங்க போபால்ல இருந்து வேலைக்கு வந்திருக்கோம் பெலூன் எல்லாம் விற்கிறதுக்கு. அப்போ நாங்க சவரிய கொல்ல வியாபாரம் எல்லாம் பார்த்துட்டு 10ஆம் நாள் திருவிழா முடிச்சுட்டு போயிட்டு இருந்த ஊருக்கு டிக்கெட் எல்லாம் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஆட்டோக்காரர் வந்துட்டு எங்கள்கிட்ட சொல்றான் சாப்பிட்றதுக்கு ஏதாவது நாங்க கொடுக்குறோம். அப்போ நாங்க வேண்டாம்னு சொன்னப்புறம் நீங்க விடுங்க ஒன்றும் இல்லை. அப்போ நாங்க விட்டுட்டோம். சரிண்ணா ஆட்டோ அங்கேதான் நிக்குது. அவங்க சொல்றேன் ஆட்டோ இங்கதான் வச்சுட்டு நான் போறேன், நீங்க பயப்படாதீங்க. நாங்க அப்படி நினைச்சிட்டு சரி விட்டுட்டோம். அதுக்கப்புறம் 1 மணி நேரம் ஆயிட்டு அவங்க வந்தாம இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்க வெயிட் பண்ணிட்டு அதை சுத்திட்டு தேடிட்டு இருந்தோம். அவங்க காணாம போச்சு பொண்ணு. அதுக்கப்புறம் நாங்க தேட்டருக்கு போனா அந்த ஆட்டோவே காணாம போயிட்டு. அதுக்கப்புறம் நாங்க தேடி இங்கதான் ரிப்போர்ட் கொடுக்குற வந்திருக்கோம் போலீஸ் ஸ்டேஷன்ல. பிள்ளைக்கு 3 வயசு இருக்கு. பிள்ளைக்கு பிள்ளைக்கு சாரா பேரு. இன்று மாலை வந்து நம்ம நாகர்கோவில் ரயில்வே ஸ்டேஷனில் 3 வயது குழந்தை வந்து கடத்தப்பட்டதாக தகவல் வந்தது. அதன் அடிப்படையில் கோட்டார் காவல் நிலையத்தில் அரௌண்ட் ஒரு 8:30 PM வந்து நமக்கு வந்து கம்ப்ளைண்ட் வந்து அந்த காணாமல் போன குழந்தையின் பெற்றோர்கள் அவர்கள் வந்து மத்திய பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அந்த புகாரின் அடிப்படையில் வந்து உடனடியாக வந்து 5 ஸ்பெஷல் டீம் வந்து அமைக்கப்பட்டது. அந்த 5 ஸ்பெஷல் டீம் அமைக்கப்பட்டு அங்கேருந்து நம்ம ஃபுட்டேஜ் சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் வந்து செக் பண்ண ஆரம்பித்தோம். சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் செக் பண்ணி அதிலேருந்து ஒரு சஸ்பெக்ட் எடுத்தோம். அந்த சஸ்பெக்ட்ஸை எடுத்து தொடர்ச்சியாக சிசிடிவி கேமராஸ் வந்து ஃபாலோ பண்ணும்போது ஒரு ஆட்டோ டிரைவர்ன்றது நமக்கு தெரிய வந்தது. உடனே அந்த ஆட்டோ டிரைவரை வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது அவர் ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம். சுவிட்ச் ஆஃப் பண்ண பிறகு உடனடியாக அரௌண்டு ஒரு 50 to 60 போலீஸ் பர்சன் வந்து ஒரு சர்ச் ஆப்ரேஷன் வந்து நம்ம இன்வால்வ் பண்ணியிருப்போம். ஸோ அவ்வளோ போலீஸ் வந்து அந்த அங்கே பார்வதிபுரம் உங்களுக்கு தெரியும் அந்த ஒரு ஏரியாவில் வந்து ஒரு காட்டுப்பகுதியில் வந்து அவர் மறைஞ்சு ஓடும்போது அங்கேருந்து பிடித்தோம். ஸோ அந்த குழந்தையும் வந்து அங்கேருந்து ஒரு ஆட்டோவில் வந்து குழந்தை மீட்கப்பட்டது. குழந்தை மீட்கப்பட்டோன்னா அவருக்கு குழந்தைக்கு ஃபஸ்ட் எய்ட் கொடுத்து இப்போ குழந்தை ரொம்ப உடல் நலத்தோடு இருக்கு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட வந்து நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம். மொத்தமாக ஒரு 2 to 3 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து இந்த குழந்தைய வந்து நம்ம காவல்துறையோட முயற்சியின் காரணமாக மீட்கப்பட்டுள்ளது. இப்போது அக்யூஸ்ட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ட்ரங்கன் மோடில் இருக்கார். அவர் வந்து தெளிந்த பிறகு அவர் முறையான விசாரணை செய்த பிறகு அது குறித்து நம்ம தெரிவிக்கப்படும். இல்லை, இது வரைக்கும் நம்ம ஃபஸ்ட் எய்ட் கொடுத்தோம், ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்தோம். ஸோ அதுபோல் குழந்தைகளுக்கு எந்த விதமான ஹராஸ்மெண்ட்டோ இல்லை எந்த விதமான இன்ஜுரிஸோ இல்லை. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.